திருவண்ணாமலை. இந்த பெயரை கேட்டாலே மனதில் ஒரு அமைதி பிறக்கிறது. அருணாச்சல மலை இது ஒரு சாதாரண மலையல்ல என்று சித்தர்களும் முனிவர்களும் கூறிய புனித தலம். பலருக்கும் தெரிந்தது அருணாச்சலேஸ்வரர் கோயில். ஆனால் அதைவிட பழமையான ஒரு மறைந்த சிவாலயம் அந்த மலையின் வடபகுதியில் அமைதியாக இன்னும் இருக்கிறது. அதுதான் ஆதி அண்ணாமலை ஆலயம். ஆதி என்றால் முதல், அதாவது முதலில் வழிபட்ட அண்ணாமலையார் இருக்கும் இடம். திருவண்ணாமலைக்கு வரும் கோடிக்கணக்கான பக்தர்களில் பலருக்கு இந்த ஆலயம் தெரியாது. கிரிவலம் செல்லும்போது ஒரு சிறிய பாதை மலையின் வடபக்கமாக பிரிகிறது. அந்த பாதையில் சென்றால் கூட்டமில்லாத, சத்தமில்லாத, ஆனால் ஆழமான ஆன்மீக அமைதியால் நிரம்பிய ஒரு தெய்வீக இடம் கண்ணில் படும். அதுதான் ஆதி அண்ணாமலை. புராணங்களின்படி ஒரு காலத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்று விவாதித்தனர். அப்போது சிவன் முடிவும் ஆரம்பமும் இல்லாத அக்னி ஸ்தம்பமாக தோன்றினார். அந்த அக்னி வானத்தையும் பாதாளத்தையும் தாண்டி விரிந்தது. விஷ்ணு வராகமாக கீழே சென்றார். பிரம்மா அன்னப்பறவையாக மேலே பறந்தார். 1000 வருடங்கள் தேடியும் இருவருக்கும் அதன் முடிவோ தொடக்கமோ கிடைக்கவில்லை. விஷ்ணு உண்மையை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மா பொய் கூறினார். அந்த அக்னி ஸ்தம்பமே இன்று அருணாச்சல மலை என்று நம்பப்படுகிறது. பின்னர் பிரம்மா மலையின் வடபுறம் வந்து சிவலிங்கம் ஒன்றை உருவாக்கி தவம் செய்தார். அந்த முதன்மை லிங்கமே ஆதி அண்ணாமலை லிங்கம் என்று மரபு கூறுகிறது. இன்றைய பெரிய கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் இந்த ஆலயம் அதற்கு முன்பே இருந்ததாக நம்பப்படுகிறது. அதனால்தான் பல சந்நியாசிகள் கிரிவலம் வரும்போது முதலில் இங்கு தரிசனம் செய்து பின்னர்தான் பெரிய கோயிலுக்கு செல்கிறார்கள். ஆலயத்துக்குள் நுழைந்தவுடன் பழமையான கற்சுவர்கள், மென்மையாக குளைத்து போன சிலைகள், காலத்தின் அடையாளங்கள் அனைத்தும் தெளிவாக தெரியும். கருவறையில் இருக்கும் சிவலிங்கம் மிக எளிமையானது. ஆனால் அதில் உணரப்படும் ஆன்மீக சக்தி மிகவும் ஆழமானது. அங்கு நீண்ட நேரம் அமைதியாக இருந்தால் மனம் தானாக அமைதியாகிவிடும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். இங்கு மிகவும் முக்கியமான சன்னதி தக்ஷிணாமூர்த்தி, மௌனமாகவே ஞானம் கற்பிக்கும் ஆதிகுரு. பலர் கூறுவது அருணாச்சலமலை முழுவதும் தக்ஷிணாமூர்த்தி வடிவமே என்று. அதனால் இந்த ஆலயம் ஞான சாதகர்களுக்கு மிகவும் முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. உள்ளூர் நம்பிக்கையின்படி இந்த ஆலயத்திலிருந்து மலையின் உள்ளே செல்லும் இரகசிய குகைகள் உள்ளன. அந்த குகைகளில் சித்தர்கள் இன்னும் தியானத்தில் இருக்கிறார்கள் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆலயத்தின் பின்புறம் பல பழமையான சிவலிங்கங்கள் காணப்படுகின்றன. சில லிங்கங்களில் சிவபெருமானின் முக வடிவமே செதுக்கப்பட்டுள்ளது. நூற்றாண்டுகளாக பக்தர்கள் தொட்டு வழிபட்டதால் அவை மென்மையாக குளைத்து போயுள்ளன. பெரிய திருவண்ணாமலை கோயில் பக்தியின் பெருங்கடல் என்றால் ஆதி அண்ணாமலை ஒரு அமைதியான தியானம். அங்கு நீங்கள் வேண்டுதல் கேட்க மாட்டீர்கள், நீங்கள் உங்களையே உணர ஆரம்பிப்பீர்கள். திருவண்ணாமலைக்கு நீங்கள் அடுத்த முறை செல்லும்போது முதலில் ஆதி அண்ணாமலை தரிசனம் செய்து பின்னர் கிரிவலம் செய்து அதன் பிறகு அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் செய்யுங்கள். இது பழைய சந்நியாசிகள் பின்பற்றிய ஆன்மீக முறை. ஏனெனில் இங்கு சிவன் ஒரு கோயிலில் இருக்கவில்லை, இந்த அமைதியிலேயே இருக்கிறார். அந்த அமைதியை நீங்கள் ஒருமுறை உணர்ந்தால் திரும்ப திரும்ப அந்த மலை உங்களை அழைக்கும். ஓம் நம சிவாய.